ஏஆர் ரஹ்மான் பிளேலிஸ்ட்னு வருது, இளையராஜா பிளேலிஸ்ட்னு வருது, யுவன் சங்கர் ராஜாவுக்கு மட்டும் ட்ரக்ஸ்னு வருது. எல்லா கவலை என்ன பெயின் எதுவா இருந்தாலும் இது மட்டும் காதுக்குள்ள போச்சுன்னா அப்படியே அவருடைய இசையில் தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் தன்னுடைய சுயசரிதையில் என்ன எழுதி சொன்னார் தெரியுமா? குரானை திறந்து வைத்து படித்துக் கொண்டே இருப்பேன். நான் அப்படியே அந்த குரான்ல முகம் வச்சு படுத்து 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 தூங்கி பல நாள் என்னுடைய கண்களில் வந்த கண்ணீர் அந்த குரானின் பிரதிகளை நினைத்திருக்கிறது. அந்த குரான் தான் எனக்கு மன நிம்மதியை கொடுத்திருக்கிறது. எந்த உலகம் சொல்கிறதோ, எந்த முஸ்லிம்களும் சொல்கிறார்களோ சில பேர், எனக்கு அவருடைய இசையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அந்த இசைதான் எனக்கு வாழ்க்கையை தருகிறது, அதில் தான் எனக்கு மன நிம்மதி தருகிறது என்று சொல்கிறாரோ, அந்த இசையை படைத்தவர் சொல்கிறார், அந்த இசையை கொடுத்தவர் சொல்கிறார், எனக்கு மன நிம்மதி கிடைக்கவில்லை, எனக்கு மன நிம்மதியை இந்த குரான் தான் கொடுத்தது என்று. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நினைவை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி